காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அனைத்து தாமரை உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த 22/6/2025 நம்முடைய முருக பக்தர் மாநாடு மதுரையில் மிகப்பெரிய அளவில் அத்தனை மண்டல்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததின் பேரில் நம்ம பதிவு செய்யது மட்டும் 13 பேருந்துகள், 22 பேர் அமரக்கூடிய வேன், மேலும் 25க்கும் மேற்பட்ட மகிழுந்து கார் அப்படின்னு நாம் பதிவு செய்யப்பட்டு டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் சிலதெல்லாம் பதிவு செய்யாமையும் போயிருக்கோம். ஆகையால் நாம் கிட்டத்தட்ட பேரன்பாடி அதாவது பாஜக நிர்வாக சார்பாக இதில் பரிவார அமைப்புகளோ இல்லது சங்க அமைப்புகளோ இல்லாமல் நாம் நம்ம கட்சி சார்ந்து கிட்டத்தட்ட 1700 பேருக்கு மேலே இந்த மதுரை மாநாடு சங்கமத்தில் கலந்து கொண்டு நாம் மாநில அளவில் காத்தால நம்மளுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் வினோஜ் பி செல்வம் எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டார். அதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய அத்தனை பேருடைய அயராத உழைப்பு, அர்ப்பணிப்பு இந்த நிகழ்ச்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு சக்ஸஸ் ஆகிருக்குது. எல்லார் இடத்துலையும் பேசுபொருளாக இருக்குது. இது ஒரு மாற்றத்திற்கான முயற்சி வழி அப்படின்னே சொல்லலாம். அப்போது நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசையை தூண்டியிருக்கு. ஆகையால் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. எனக்கு காத்தால பேச சொல்ல மாநில தலைவர் மதிப்பிற்குரிய நயனா நாகேந்திரன் அவர்கள் தமிழக அளவில் விழுப்புரம் பெருங்கோட்டம் நல்ல ஒரு எண்ணிக்கையை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் தாமரை யு ஜெகதீசன் அப்படின்னு உங்கள் பேரை பதிவு செய்தார் அப்படின்னு சொல்லி வினோஜ் பி செல்வம் எனக்கு ஒரு 3-4 முறை அதை வார்த்தையை ரிப்பீட் பண்ணி, அண்ணா ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட்டீங்கண்ணா, ரொம்ப நல்லதுண்ணா, அண்ணா ரொம்ப பேர் எடுத்துட்டிங்கண்ணா அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாழ்த்தை சொன்னது எனக்கு உங்களுடைய உழைப்பு. நான் உங்களாண்ட எல்லாராண்டையுமே வேண்டி கேட்டுக்கிட்டேன், ஒரு மண்டலுக்கு ஒரு வாகனம் வைங்க கம்பல்சரி அப்படின்னு. அதையும் தாண்டி நாம் மண்டலுக்கு 2 வாகனங்கள் அளவில் நாம் செய்திருக்கோம். குறிப்பாக சுங்குவாசத்தில் அருள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அருள் அண்ணன் 3 பஸ்ஸை பதிவு செய்திருந்தார். அப்படி ஒவ்வொருத்தர் சிலர் 2 வாகனங்கள், 2 பேருந்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம காஞ்சிபுரம் மேற்கு மண்டலில் பார்த்திங்கன்னா 1 பேருந்து 2 வேனு, காஞ்சிபுரம் கிழக்கு மண்டலில் பார்த்திங்கன்னா 1 பேருந்து 1 வேனு, அப்படியெல்லாம் சில இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா வந்திருக்கு. அதே போல் குன்றத்தூர் மேற்காக இருக்கட்டும், குன்றத்தூர் கிழக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மொபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆகவே அத்தனை இதற்காக பாடுபட்ட அத்தனை தாமரை உறவுகளுக்கும், கலந்து கொண்ட அத்தனை தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகாக பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு 27ஆம் தேதி நமக்கு மத்திய அமைச்சர் சோமண்ணா அப்படின்றவங்க நம்ம ரயில்வே மற்றும் ஜல்ஜீவன் சக்தியுடைய இணை அமைச்சர் அவர் காஞ்சிபுரம் வருகை தர இருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் ஒரு 2 நிகழ்ச்சி கோயில்களை பார்த்துட்டு ஒரு மக்களை சந்திச்சுட்டு அதன் பிறகு 10-11 மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இந்த நம்ம எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சியில் இந்தியா அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு சின்ன மீட்டிங் கொடுக்குறாரு. அதை செமினார் மாதிரி கொடுக்குறாரு. அதை முடித்ததுக்கப்புறம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு நம்மளோட வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர் சென்னை விமான நிலையத்துக்கு செல்ல இருக்கிறார். ஆகையால் இதை சார்ந்து ஸ்ரீபெரும்புதூர் மண்டலை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும் இதில் கவனம் கொடுங்க. மண்டல் தலைவர்களுக்கோட கவனத்திற்கும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்ஜீவன் விஷயங்களாக இருக்கட்டும், ரயில்வே சார்ந்த சில பிரச்சனைகளாக இருக்கட்டும். குறிப்பாக ரயில்வே சார்ந்த பிரச்சனைகள் காஞ்சிபுரத்தில் ரயில் நிலையம் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்றத்தில் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி உத்திரமேரூர் சட்டமன்றத்துலேயும் கிடையாது. ஆனால் உத்திரமேரூர் சட்டமன்றத்தில் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் டு நகிரிக்கான ரயில்வே திட்டம் இப்போது இதுவாகிட்டு இருக்குது. அதை சார்ந்து ஏதாவது உங்கள் பகுதியில் உங்களுக்கான விஷயங்கள் இருக்குது, உங்கள் பகுதியிலையும் அது கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பாருங்கள். ரூட் மேப்பில் அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது, அந்த இடத்துல எங்களுக்கு ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் அதையும் கொஞ்சம் அந்த பதிவுகளில் கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் 27ஆம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய மத்திய அமைச்சருடைய நிகழ்ச்சியில் நாம் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவருக்கு சிறப்பான வரவேற்பை காஞ்சிபுரத்திலையும் சுங்குவாசத்திலையும் அதன் பிறகு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர்லையும் அவருக்கு அளிக்கணும்னு கேட்டுக்கொண்டு அத்தனை தாமரை உறவுகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். BLA 2
அது வந்து 27ஆம் தேதி கடைசி தேதி நமக்கு மாநிலத்தில், அதாவது ஆட்சியர் அலுவலகத்தில், தேர்தல் அலுவலகத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி நாள். ஆகவே அனைவரும் BLA 2வை முழுமையாக பூர்த்தி செய்து, இப்போ தீவிர உறுப்பினர்கள் எல்லாருமே BLA 2க்கு போகலாம். ஆகையால் அந்தந்த பூத்துகளில் தங்களை வந்து BLA 2ஆக பூத் லெவல் ஏஜெண்டாக பதிவு செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தகுதியான ஆட்கள் இருக்காங்கனாலும் போடலாம். அதை பூர்த்தி செய்து, அந்த படிவத்தை பூர்த்தி செய்து, பேக்ட்ராப் வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அதில் வச்சு தயவு செய்து உடனடியாக கொடுத்து அனுப்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை தாழ்மை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து, வெற்றி பெற செய்த இந்த மதுரை முருகர் மாநாட்டை வெற்றி பெற செய்த அத்தனை காஞ்சிபுரம் மாவட்ட தாமரை உறவுகளுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் உரிதாக்குகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தாமரை ஜெகதீசன், மாவட்ட தலைவர், காஞ்சிபுரம்.